என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றியிருக்கிறார் என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் அடிமையாய் இராமல் புத்திரர்களாய் இருக்கிறோம். பாவத்துக்கு நாம் அடிமையாய் இருக்க மாட்டோம், பிசாசுக்கு நாம் அடிமையாய் இருக்க மாட்டோம். நாம் தேவனுடைய சுதந்திரவாளியாய் நாம் இருக்கிறபடினால் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாய் தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் பிசாசுக்கோ உலகத்துக்கோ மற்றவர்களுக்கோ நாம் அடிமையாய் இருப்பதை தேவன் விரும்புவது இல்லை. இந்நாட்களிலும் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளும் தேவனை அப்பா பிதாவே என்று சொல்லி உரிமையோடு கூப்பிட்டு அப்பாவோடு கூட ஒன்றித்து வாழ்கிற கிருபையை, இயேசு அப்பாவோடு கூட ஒன்றித்து வாழத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். அப்பாவினிடத்துல காணப்பட்ட ஸ்பாவங்கள் பிள்ளைகளாகிய ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்குள்ளேயும் காணப்படும்படியாய் ஜெபிப்போம். அந்த பரிசுத்தம், அந்த தாழ்மை அது நமக்குள்ளே ஏராளமாய் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். எப்படி இயேசுவானவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாரோ அதே போல நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ சமூகத்திலே வரும் பொழுது ஒரு புத்திர சுவிகார உணர்வோடு வரவும், அதே மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நல்ல குமாரர்களும் நல்ல குமாரத்திகளுமாய் இருக்கும்படியாய் தேவன் விரும்புகிறவர்களாய் நாம் காணப்படும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க அருளி செஞ்சிருக்கிறீங்க. எங்க இருதயத்துல நீங்க ஊற்றி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்க வேண்டியதில்லை ஆண்டவரே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நாளும் இந்த உலகத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி, உலகத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் போய்விடாதபடிக்கு, பிசாசின் பிள்ளைகளாய் ஒருவரும் போய்விடாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாய் நின்று தேவனை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை தாங்க. ஆமாண்டவரே, அந்த நல்ல ஒரு ஆண்டவரே குணங்களை, தேவனிடத்துல காணப்பட்ட குணங்கள் எங்களிடத்திலையும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் அவ்விதமாய் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான குமாரரும் குமாரத்திகளுமாய் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.